10th standard maths first midterm test previous various district question paper analyze பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் பார்ட் 2 கொஷின் நம்பர் 16 வந்து கம்பல்சரி. ஐ ஆம் ஜெயக்குமார். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் மொதல் கண்டுபிடிக்கணும். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ். Okay, so 16 comma minus 12 comma 8. அப்போ இந்த 16 12 8 2 டேபிள்ஸில் பண்ணுங்க. 8 6 4 2 டேபிள்ஸில் பண்ணுங்க. 4 3 2 2 டேபிள்ஸில் பண்ணுங்க. 2 3 1 2 டேபிள்ஸில் பண்ணுங்க. 1 3 1 3 ஆல் 1 1 1. அப்போ 2 into 2 into 2 into 2 into 3. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்சிஎம் ஆஃப் the terms involving வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ வேரியபிள்ஸ் என்ன இருக்குது? எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இப்போ இதில் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது காமனாக என்ன இருக்குது? எம். இதில் பவர் என்ன இருக்குது? ஹையஸ்ட்டு பவர். ஏன்னா லீஸ்ட் இருக்கனால ஹையஸ்ட்டு பவர் 2. இங்கே அதுக்கப்புறம் என் காமனாக இருக்கா? ஸோ என். இதில் ஹையஸ்ட்டு பவர் தான் எடுத்துக்கணும், ஏன்னா லீஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்கனால எம் ஸ்கொயர். Therefore, LCM of 16m minus 12m square n square 8n square. ஸோ மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மைனஸ் நீங்கள் இங்கே போட்டுக்கணும். minus 48 m square n square. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் ஹரிஜாண்டல் லைன் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ எ ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டட் இன் எ கிராஃப். கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது இஸ் 1 to 1 இஸ் 1 to 1 if every horizontal line intersects the curve at only one point. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ரஃபாக சொல்லித்தரேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இதுதான் ஹரிஜாண்டல் லைன். ஓகேவா? ஹரிஜாண்டல் லைன். இப்போ இந்த ஹரிஜாண்டல் லைனில் இந்த ஒரு கர்வ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, அப்போ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். இதே கர்வ் வந்து 2-3 இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இதே போல் பாருங்களேன், இது ஹரிஜாண்டல் லைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆனால் இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். Okay, thank you students.